அதாவது எல்லா கோயிலும் அப்பப்போ கட்டிட்டு தான் இருக்கிறோம். நம்ம சேலம் மாவட்டத்தில் எத்தனை கோயில் கட்டியிருக்கிறோம், நம்முடைய தொகுதியில் எத்தனை கோயில் கட்டியிருக்கிறோம். அப்படி ஒவ்வொரு கோயிலும் கட்டி மக்கள் ஆதரிக்கிறாந்தா எல்லாருமே கோயில் கட்ட வேலைக்கு போயிடுவாங்க. ஆகவே ஒவ்வொரு மதத்தை சார்பவர்களும் அவரவர்கள் விருப்பப்பட்ட கோயிலை கட்டுகிறார்கள், ஆலயத்தை கட்டுகிறார்கள், தொழுகிறார்கள். இன்றைக்கு இந்துக்கள் எல்லாம் ராமர் கோயில் கட்டுறாங்க, இஸ்லாமியர்னா மசூதி கட்டுறாங்க, கிறிஸ்தவர்னா தேவாலயத்தை கட்டுறாங்க. அவரவருக்கு விருப்பமுள்ள அந்தந்த மதத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் ஆலயத்தை எழுப்புகிறார்கள். அதுக்காக ஒரு ஆலயம் எழுப்பிட்டா அவர்களே ஓட்டு போடுவான்னு சொல்ல முடியாது. அப்படி ஓட்டு போட்டா அதிமுக எப்பவுமே நம்ம எடப்பாடியில் அன்னபோஷா தான் இருக்கும். பாருங்க, சில தமிழ்நாட்டில் சில அரசியல் தலைவர்கள் இதுவரைக்கும் திருநூறு வச்சுட்டு இருந்தாங்க. இப்ப திருநூறு அடிச்சு சில அரசியல் தலைவர்கள் வெளியே வந்துகிட்டு இருக்கிறாங்க. பங்காளி கட்சியில உங்களுக்கு தெரியும், அந்த போலி மத சார்பின்மை இருக்கிறவங்க அந்த மதத்துக்கும் உண்மையா இருக்க மாட்டாங்க, மைனாரிட்டி சகோதர சகோதரிகளுக்கு உண்மையாக இருக்க மாட்டார்கள். ஐயா, நாங்கள் சாமி விவேகானந்தாவுடைய இந்துத்துவாவை பின்பற்றக்கூடிய சகோதர சகோதரர்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாட்டிலே ஒருவர் இஸ்லாமியரும் கிறிஸ்தவரும் நம்முடைய அன்பு சகோதர சகோதரி என்று நினைக்கக்கூடிய உள்ளம் எங்களுக்கு இருக்கிறது. இவர்களை போல ஓட்டுக்காக அவர்களை அடிமையாக வைத்திருப்பது பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே செய்யாதுங்க. ஐயா, இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு 18 விருதுகள், உயரிய விருதுகள் வேறு வேறு நாடு வேறு வேறு அமைப்பு கொடுத்திருக்கிறாங்க. நாட்டினுடைய இந்தியால பாரத் ரத்னா மாதிரி ஐயா ஒரு ஒரு ஊர்ல ஒரு ஒரு உயரிய விருது இருக்கும். 18 நாடுகள் அமைப்புகள், ஐநா சபை, வேர்ல்டு ஹெல்த், உலக சுகாதாரம் அமைப்பு, இவங்க எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. அந்த 18 விருதுகளில 8 விருதுகள் இஸ்லாமிய நாடுகள் தன்னுடைய உயர்ந்த விருதை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்து கௌரவம் அளிக்கிறார். அப்ப கட்டாருடைய எமீருக்கு தெரியாது, முக ஸ்டாலினுக்கு தெரியும். அபுதாபியினுடைய எமிரேட்டுக்கு தெரியாது, முக ஸ்டாலினுக்கு தெரியும். சவுதி அரேபியாவுடைய முகமது பின் சல்மானுக்கு தெரியாது, உள்ளூர்ல இருக்கிறவர்களுக்கு தெரியும். ஈஜிப்டினுடைய அங்க இருக்கக்கூடிய கெய்ரா மசூதியினுடைய தலைவருக்கு தெரியாது, உனக்கு தெரியும். இவங்கெல்லாம் மெக்கா மதினா வச்சிருக்கக்கூடிய ராஜாக்களை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவரை அரசு விருந்தினராக இங்கு அழைத்து கௌரவம் செய்கின்றார். நீ சுண்டக்காணி தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு மோடி அவர்களை இஸ்லாமியக்கு எதிராக சித்தரித்துக் கொண்டிருக்கின்றார். சுண்டக்கா போல அது 2024 சகோதர சகோதரிகள், அதையும் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் விடை தெரியும்.